எம்பாரு தெரியுமாரு ஏன் தப்பு பண்ணுற? கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா? சாப்பிட்டியாடா? தெரிஞ்சு கோட்டை மாட்டிக்கிட்டு வந்து வாராட உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைங்க. அளவே இல்லை. என்ன புலி புலியில் எப்படி வச்சுருக்காங்க அழகாங்க தேடி கூட்டி வீட்டுக்கு வந்து தம்மானா தோற்று விட்டுறாங்க. கொசுவான் என்ன டெங்கு காய்ச்சல் வந்துடும். நீங்கள் ஒன்று பாரு எப்படி கிடைக்கிறது பாரு. சாப்பிட வரலையா? இங்கே வரேன்டா. வணக்கம். இல்லை உங்களுக்கு ஸ்டாப் வேறு என்ன கேட்குறாங்களோ கொடுங்க, என்ன காசு தரேன். என்ன கழுவிட்டுமா கொடுங்க சார். எங்கே கழுவுறீங்க? நான் கழுவு இப்போ தான் உனக்கு உள்ளே இருக்குது. தண்ணி எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது சார். நான் கழுவணும் சார். ஏதாவது கழுவாமே கொடுப்பீங்களா? இல்லை இல்லை கழுவி தான் சார். தண்ணியை காணும். இல்லை கேனில் வச்சுருக்கேன். பிரிட்ஜே அடிச்சுட்டு போகுது. 6 மாதத்தில் கட்டணம் பிரிட்ஜே காணும். ஜனத்தை காணாண்டாங்க கொடுமை. பிரிட்ஜே காணும். ஏப்பா இவ்வளோ குப்பை போடலாமா கோர்ட்டு வளாகத்தில்? இவ்வளோ முதல்ல ஜட்ஜம்மா ரிமாண்ட் பண்ணுங்க. சொல்லுங்கள் ரைட்டர் சொல்லி எல்லாம் குப்பை ஒன்றாருந்தான் டெய்லி ஒரு வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடணும். கண்ணாடி கிளாஸ் இருக்கா? கழுவிட்டு கூட ஸ்டீல் கிளாஸ் கூட பாரு. நீ போட்ட குப்பை தான் எல்லாம். அது மாத கணக்காக போட்டிருக்க, யாருமே எடுக்கல. ஹோட்டலில் க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையாப்பா? யாரும் ஏப்பா துப்புரவு பணியாளர்லாம் உள்ளே வரமாட்டாங்களா? எவ்வளோ குப்பை பாரு. அதுவும் வழக்கறிஞர் பார்க்கிங். அப்போ அதை எடுப்பேன். நல்லா எவ்வளோ பெரிய நீதிமன்றம். என்ன சர்க்கரையா? உனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடு. இல்லை நீ எவ்வளோ போடுறியோ போடு. வாங்கிட்டோம் அடிச்சு கொடு. நல்ல டீ ஆகும். இஞ்சி ஏலக்காயெல்லாம் இருக்கக்கூடாது. லைன் டீ வயலுக்கு வாங்கிக்கணுப்பா. குடிப்பானா இல்லையா? அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட சொல்லு. எதுவும் வெயிலுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நல்ல புக்கு படிக்க சொல்லு. போய் சொல்லு. நீ சொல்லு. நிறைய புக்கு இருக்கும் படிக்க சொல்லு. ரொம்ப இருக்கு சொல்லு. பிக் பாஸில் போன மாதிரி நினச்சிக்க சொல்லு. டீயா காப்பியா? காப்பி கலர் தம்பி நீங்களும் சாப்பிடுங்க. கஞ்சாவை அடிச்சா குடிச்சா உண்டு. ஆத்மாவுக்கு அடித்தா ஜெயில் கிடையாது. கஞ்சாவை அடித்தா இதெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தான் தெரியும். இப்போ அது போதை இல்லையோ? இதுதான் போதையோ? இந்த போதை ஒன்று வரலான்னு போட்டு செய்ய பயவில் அடிச்சிருப்பானுங்களோ? அப்பா நான் ஒன்று தான் பேசிட்டு இருக்கேன். அவங்களாம் எடுக்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஆமாம் இதே போடுவாங்க. கண்டிப்பாக காலியாக இருக்கு. நாளைக்கு போட்டுறேன். 1000 ரூபா அதிகமாக வரும். காசு மாட்டலையா? போட்டு ஹாஸ்டல் யாரு கேட்குறா? சில பேர் வந்து மாமூல் கேட்டாங்க. பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அவனை உனக்கு நாளைக்கு கடையை தூக்க வச்சிருவாங்க. இந்த வட்டமாக இருக்கு. அது என்ன கொடுங்க? கேழ்வரகு பிஸ்கட்டா? அது 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 ஒன்று கொடுங்க. காசு இருக்கா? 10 இருக்கு சார். இருந்தாங்க ஒன்று போதும். தம்பி இல்லை சாப்பிடு. அது என்ன கேழ்வரகு? நீங்க குடிக்கிறீங்க? வேணும் குடிக்கிறீங்க கேட்குறீங்க.
பால் கொடு, டீ கொடு, காப்பி இருக்கா? ம், பூஸ்ட் கொடு. பூஸ்ட் இது சீக்கிரட் ஆஃப் ஒரு எனர்ஜி. என்னப்பா எல்லாத்துக்கும் பூஸ்ட் கொடு. வாங்கின விட்டுனா ஐயா சாப்பிடுங்க. என் பையனை பத்திரமா கூட்டு வந்து கூட்டு போறீங்க. சாப்பிட்டு தேக்கு மரம் வளைஞ்சிட்டு பாரு, வீணா போச்சு. சூரியன் மட்டும் நேராக போக வேண்டியது. வாசமடிப்பு மரம் வந்து நிழலில் கொடுத்து அது வளர்ச்சி பாதிச்சிருச்சு. இப்படி தான் தமிழை வளர்ச்சி இப்படி குனிஞ்சு கிடக்கும். பாருங்க உதாரணம், இளையராஜா மாதிரி சொன்ன மாதிரி வெட்ட வெளி தண்ணியில் கொட்டி கிடக்குது. எல்லாமே தத்துவங்கள் தான்.